ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேஎன் கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக 1 லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா 1 லைன் பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்மால் சைஸில் இருக்கிற பியர்ஸ் தான். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுன்னா கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 லைன் சுகர் பீடு கொடுத்து இந்த நெக் டிசைனை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே கிராண்டான லுக்காக இருக்கும். லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு அடுத்து க்ளூவை அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு மிரரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிரரை இந்த ஷார்ப்பான ஷேப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடை இதுக்கு அவுட்லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ்லாம் மறுபடியும் ஒரு லாக் போட்டுக்கிறேன். போட்டு அதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடு நீங்கள் அந்த சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஷார்ப்லேயுமே நீங்கள் அந்த ஒரு லாக் போட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இதே மாதிரியே ஒவ்வொரு மிரருக்குமே நான் இந்த சுகர் பீடை அவுட்லைனு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் ஒயிட் கலர் பியர்ஸையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்து அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 3 பியர்ஸ் வர மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பியர்ஸுக்கும் எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளேஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா அந்த சைடில் நெக்காண்ட ஒரு அரும்பு ஷேப்பில் ஒரு பியர்ஸையும் சுகர் பீடையும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்கும். இதே மாதிரியே இது பேக் நெக்குக்கும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா பேக் நெக்கில் அங்கங்கே அரும்பு ஷேப்பில் அந்த பியர்ட்ஸையும் சுகர் பீடையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்குது. இதுக்கு அடுத்து ஹேண்டுக்கும் அதாவது ஸ்லீவ்ஸ்க்கும் நான் அந்த நெக்குக்கு வச்ச அந்த லைனையே பார்டர் லைனையே வச்சுட்டு அங்கங்கே மிரரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எட்ஜ்லேயும் கீழே இருக்கிற எட்ஜ்லேயும் நான் இந்த பியர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்காக இருக்கும். இதை பற்றி ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.